கைஸ் இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா கூகுள் ஆட்ஸ் இதை யூஸ் பண்ணி எப்படி உங்களோட யூடியூப் வீடியோஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறது அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கூகுள் ஆட்ஸில் போய்ட்டு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் உங்களோட ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவோன்னா இந்த கூகுள் ஆடோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணதுனால எனக்கு இதெல்லாம் காமிக்குது. கேஸ் நீங்கள் நியூவாக இருந்தீங்களா அதெல்லாம் காமிக்காது. இப்போ இந்த இடத்துல போய்ட்டு கேம்பெயின் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அகைன் நீங்கள் கேம்பெயின்ற கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல நியூ கேம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த நியூ கேம்பெயின் இந்த ப்ளஸ் பட்டன் இருக்குது பாருங்கள். இந்த இருக்கு பாருங்கள் நியூ கேம்பெயின் சொல்லிட்டு இந்த கேம்பெயின் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கேம்பெயின் ரன் பண்ண போகிறீங்கன்னு காமிக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரியேட் ஏ கோல் அண்டு கிரியேட் ஏ கேம்பெயின் வித்தவுட் ஏ கோல்ஸ் இன் கைட்லைன்ஸ் இருக்கா, இதை கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கேம்பெயின் தான் ரன் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வீடியோ அப்படின்ற ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணோன்னா இங்கே ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது என்னென்னு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வீடியோ வியூஸ் நம்மளால் பெரும்பாலும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் தான் ரன் பண்ணுவோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோவோட வியூஸ் அதிகப்படுத்துறதுக்காண்டி இந்த கேம்பெயின் ரன் பண்ணுவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் ரீச், அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாத்துமே பண்ணோம். ஷார்ட்ஸு ஸ்கிப்பபிள் இந்த மாதிரி எஃபெக்டிவ் எல்லாமே பண்ணும். இந்த டார்கெட் ஃப்ரீக்வன்சி மூணாவதாக இருக்குது பாருங்கள். இதுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர்ஸ்க்கே உங்கள் ஆடு வந்து திரும்ப திரும்ப காமிச்சிக்கிட்டே இருக்கிறதா டார்கெட் ஃப்ரீக்வன்சி. அண்ட் நாலாவது நான் ஸ்கிப்பபிள் ரீச் அப்படின்னா இப்போ நம்ம யூடியூப்லலாம் ஒரு வீடியோஸ் ப்ளே பண்ணும்போது ஒரு 15 செகண்டுக்கு வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் டிஃபால்ட்டாக வரும், அதை ஸ்கிப்பே பண்ண முடியாது. இதுதான் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கிப்பபிள் ரீச்னு சொல்லுவாங்க. இந்த டிரைவ் கன்வர்ஷன் அப்படின்னா நம்ம யூடியூப்பில் வீடியோ ரன் பண்ணுவோம், அதை வந்து சேல்ஸுக்காண்டி கன்வர்ஷனுக்காண்டி ரன் பண்ணுவோம். ஸோ அந்த கன்வர்ஷன் அதிகப்படுத்துறதுக்கு தான் அந்த டிரைவ் கன்வர்ஷன். ஓகேங்களா, இந்த 4 தான் மேஜர் இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம இதில் எது ரன் பண்ண போகிறோம்னா வீடியோ வியூஸ், அதாவது நம்மளோட யூடியூப் வீடியோவுக்கு வியூஸ் எப்படி கொண்டு வரது அதான் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். மற்ற எந்த மெத்தட் பயன்படுத்தினாலும் இது தான். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வியூஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஒன்று கண்டினியூன்ற கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேம்பெயின் டைப்பில் வந்து வீடியோ கேம்பெயின் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் அந்த இடத்துல தப்பாக செட் பண்ணிட்டீங்க, நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த எடிட் பட்டனை கொடுத்துட்டு போய் பின்னாடி போய் மாற்றிக்கலாம். இங்கே கேம்பெயின் நேம், நீங்கள் எப்பவுமே கேம்பெயின் நேம் கொடுக்கும்போது அந்த பேரை கொடுத்துக்கோங்க. அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இமெயில் மார்க்கெட்டிங் தான் ரன் பண்ண போகிறேன். இமெயில் மார்க்கெட்டிங் வீடியோ தான் ப்ரொமோட் பண்ண போகிறேன். ஸோ நான் இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்றத கேம்பெயின் நேமாக சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு ப்ளஸ் வந்து டேட்டா கொடுத்துருங்க. எப்பயுமே இன்றைக்கி என்ன டேட் 24/3/25. ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஞாபகம் இருக்குது எந்த டேட்டில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். ஓகேங்களா, இதை கொடுத்துட்டு இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா கெட் மோர் வியூஸ் அண்ட் மல்டிபிள் ஃபார்மேட் இருக்கும். அதாவது 3 ஃபார்மேட் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஸ்கிப்பபிள் ஸ்கீம், அதாவது ஆடியோ வந்து ஸ்கிப்னு கொடுத்தோன்னா ஸ்கிப் பண்ணிடுவாங்களே வீடியோ. அப்படி இல்லைன்னா ஷார்ட் ஃபீடு, ஷார்ட்டில் நாட் சொல்லுது. இந்த 3லேயுமே உங்கள் வீடியோ வரணும்னு நினச்சிங்கன்னா கொடுங்க. இல்லை எனக்கு இந்த ஷார்ட்ஸ் இடத்துலேயே என்னுடைய ஆட் காமிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி எடுத்து விட்ருங்க, காமிக்காது. ஓகேங்களா, நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் காமிக்கிறக்காண்டி 3லேயுமே டெக் கொடுத்துறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல பிட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு இருக்கு பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிபிவி அப்படின்னா என்னென்னா காஸ்ட் பர் வியூ, ஒரு கிளிக்கு எவ்வளோ காஸ்ட் வின் பண்ணுறீங்க அதான் இங்கே கேட்குது. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல கேம்பெயினோட டோட்டல் பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு கொடுக்குது. நீங்கள் ஒரு பிகினர் இப்போ தான் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுறீங்கன்னா இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட்டே ரன் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 200 ரூபாய்க்கு ரன் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா புதுசாக ரன் பண்ணுறேன்னா கம்மியாக ரன் பண்ணுங்கள். ஒன்ஸ் இது நல்லா போனதுக்கப்புறம் இந்த கேம்பெயினோட அமௌண்ட்டை மாற்றிக்கிறோம். எடுத்த உடனே 5000 1000 இந்த மாதிரி கொடுக்காம 100 200 500 இந்த மாதிரி செம்மையான அமௌண்ட் கொடுங்க. அடுத்து கேம்பெயின் பார்த்தீங்கன்னா என்றைக்கு ஸ்டார்ட் ஆகணும்னு கேட்குது. நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகணும். அதே மாதிரி என்றைக்கு எண்ட் ஆகணும்னு கேட்குது. எப்போயுமே நீங்கள் ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட் வந்து நல்லாவே தூரமாக கொடுங்க. இது வந்து நான் இப்போ இன்றைக்கி தான் 24 திங்கக்கிழமை ரன் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த 31 அடுத்த திங்கள் வரைக்கும் இந்த ஆட் ரன் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கேம்பெயின் டேட் அதிகமாக கொடுக்கும்போது கூகுளுக்கு நிறையா டயம் இருக்குது உங்கள் ஆடை காமிக்கிறக்காண்டி. ஒரு வாரம் டயம் இருக்குது. நீங்கள் இன்கேஸ் 2 நாளைக்கு ஆட் ரன் பண்ணேன்னா கூகுள் வந்து 2 நாளைக்குள்ளே ஆடியன்ஸ் காமிக்கின்றக்காண்டி தேவையில்லாத ஆடியன்ஸுக்கு உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டை காமிச்சிடும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ண இங்கேயும் இம்ப்ரெஷன் மாறும். இந்த இம்ப்ரெஷன் அப்படின்னா என்னென்னா உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் எத்தனை பேர்த்துக்கு காமிக்கும் அதான் இம்ப்ரெஷன். இங்கே வந்து 10B+ இருக்குது, அதாவது 10 பில்லியன். நம்ம இங்கே கேம்பெயின் கஸ்டமைஸ் பண்ணால் இது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகும். ஓகேங்களா, இங்கே அப்படியே கீழே வந்தீங்கன்னா நெட்வொர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆடியன்ஸ் உங்கள் வீடியோ வந்து எங்கே காமிக்கணும் அப்படின்னு கேட்குது.
யூடியூப்ன்ற டிஃபால்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல கூகுளில் காமிக்கணுமான்னு டிக் காமிக்குது. நான் வந்து கூகுளில் என்னோடய அட்வர்டைஸ்மெண்ட் காமிக்க வேணாம் அப்படின்னு டிக் எடுத்து விட்றேன். யூடியூப்பில் மட்டும் காமிச்சா போதும்னு எடுத்து விட்றேன். ரெண்டாவது லொக்கேஷன், எந்த லொக்கேஷனில் உங்களை ஆடியன்ஸ் காமிக்கணும்னு கேட்குது வீடியோ. நான் இப்போ பார்த்தேன்னா இமெயில் மார்க்கெட்டிங் ஃபுல் கோர்ஸ் இந்த வீடியோ தான் ப்ரமோட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ வந்து தமிழ் லாங்குவேஜில் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ஆடியன்ஸ் வந்து தமிழ் தான். ஸோ நான் இந்த இடத்துல என்டர் அனதர் லொக்கேஷன் கொடுத்துட்டு ஜஸ்ட் தமிழ்நாடு அப்படின்ற கொடுத்துறேன். தான் தமிழ்நாட்டில் தான் என்னோடய ஆடியன்ஸ் வந்து பார்க்க போகிறாங்க. ஸோ நான் தமிழ்நாடுன்ற கொடுத்துறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கலாம், இல்லை இந்தியா, நீங்கள் எந்த லொக்கேஷன் உதாரணத்துக்கு நீங்கள் மதுரையில் மட்டும்தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம் மதுரைன்னு கொடுத்துக்கலாம், சென்னைன்னா சென்னைன்னு ஒருத்தன் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒன்று கொடுத்துட்டு அப்படியே கீழே வாங்க. உங்களோட லாங்குவேஜ் என்ன, வீடியோ லாங்குவேஜ். நான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், என்னுடைய ஆடியன்ஸ் வந்து தமிழ் தான் அதிகமாக பார்ப்பாங்க. ஸோ நான் அந்த இடத்துல தமிழ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள் ரைட் சைடு இம்ப்ரெஷன் 10 பில்லியனில் இருந்துச்சா, இப்போ பார்த்துங்க 230 மில்லியன் ஆயிடுச்சு. குறைஞ்சிக்கிட்டே போதா டார்கெட் பண்ண. அடுத்து இந்த ரிலேட்டட் வீடியோஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோஸ் வந்து எந்த வீடியோக்குள்ளே காமிக்கணும்னு காமிக்குது. நீங்கள் இதை கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா வேணாம், எனக்கு இப்போ தேவையில்லை. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த இடத்துல ஆட் குரூப், வீடியோவோட ஆட் குரூப் நேம் கொடுத்துக்கலாம். நீங்கள் இதை டிஃபால்ட்டாக விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே கீழே வாங்க. இந்த இடத்துல டெமோகிராஃபிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆடியன்ஸ் வந்து மேல் ஃபீமேல் ஏஜ் இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். உங்கள் ஆடியன்ஸ் வந்து மேல் மட்டும்தான் காமிக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ரன்னிங் ஷூஸ் ஃபார் மேல்ஸுக்கு வந்து வீடியோஸ் அட்வர்டைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரன்னிங் ஷூ வீடியோவை யார் பார்ப்பா, மேல் தான் பார்ப்பாங்க. ஸோ ஃபீமேல் வந்து நீங்கள் எடுத்து விட்றலாம். இல்லை நீங்கள் ஒரு ஃபேஷன் அக்சசரிஸ் ஃபீமேலுக்கு மட்டும் ரன் பண்ணுறீங்கன்னா ஃபீமேலை வச்சுக்கிட்டு மேல் மட்டும் எடுத்து விட்றலாம். இப்போ நம்ம என்ன வீடியோ ரன் பண்ண போகிறோம்னா இந்த இமெயில் மார்க்கெட்டிங்கிறத எடுத்து ரன் பண்ண போகிறோம். இது வந்து எல்லாத்துக்குமே பொதுவானது. ஸோ நான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேருமே வச்சுக்கிறேன், மேல் அண்ட் ஃபீமேல் வச்சுக்கிறேன். ஏஜும் கொடுத்துக்கலாம். அதுக்கு என்னுடைய அட்வர்டைஸ் பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து ஏஜ், என்னுடைய ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 44 வயசு வரைக்கும் தான் பார்ப்பாங்க. சார் நான் இந்த இடத்துல ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு இதை கொடுக்கணுன்னா கொடுத்துக்கோங்க, உங்கள் ஃபீல்டுக்கு தேவையில்லைன்னா விட்டுறலாம். ஓகேங்களா? அப்படியே கீழே வாங்க. மற்ற எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ண தேவையில்ல. இந்த இடத்துல கீவேர்டுன்னு இருக்குது பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இந்த இடத்துல போய்ட்டு ஆடியன்ஸ் எந்த கீவேர்டு யூஸ் பண்ணி வந்தால் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் காமிக்கணும் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த கீவேர்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நிறையா பேத்துக்கு ரொம்ப டவுட்ஸ் இருக்கும். ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு இந்த கூகுள் ஆட்ஸ்லேயே கீவேர்ட்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற சொல்லித்தரேன். ஜஸ்ட் கூகுள் ஆட்ஸில் போய்க்கோங்க. போய்ட்டு அதுக்கு முன்னாடி உங்களோட மெயின் கீவேர்டு சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ரிலேட்டடாக வீடியோஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறீங்களோ அந்த ஒரு மெயின் கீவேர்டை போய் கூகுள் ஆட்ஸில் சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் நான் வந்து எந்த அட்வர்டைஸ்மெண்ட் வேணுமோ அந்த இதை வந்து கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் கூகுள் ஆட்ஸில் எந்த அக்கௌண்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இந்த லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டூல்ஸு, கோல்ஸு, பில்லிங் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். இங்கே டூல்ஸுன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்படியே பிளானிங்கிற ஆப்ஷன் கீழே போனேன்னா கீவேர்டு பிளானர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே போய்ட்டு உங்களுடைய மெயினான கீவேர்டு வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ என்னுடைய மெயினான கீவேர்டு இமெயில் மார்க்கெட்டிங் தமிழ். ஓகேங்களா? இந்த கீவேர்டு பிளானர் கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு டிஸ்கவர் நியூ கீவேர்டுன்னு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துட்டு என்னுடைய மெயினான கீவேர்டு இப்போ நான் எதுக்கு ரன் பண்ண போகிறேன்னா இமெயில் மார்க்கெட்டிங் தமிழ், அதுக்கு தான் ரன் பண்ண போகிறேன். ஸோ அதை நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல கெட் ரிசல்ட் அப்படின்ற கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா நமக்கு கூகுளே பார்த்தீங்கன்னா நிறைய கீவேர்ட்ஸ் வந்து ஐடியாஸ் கொடுக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் அதெல்லாம் நம்ம வந்து என்னென்னு பார்ப்போம். அப்படியே கீழே வாங்க. இந்த கொடுக்குறதா கீவேர்டு ஐடியாஸ்ன்னு சொல்லிட்டு அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. என்ன ஐடியா இருக்குது இப்போ காப்பி பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கேம்பெயின் இருக்குது பாருங்கள், இங்கே போய் பேஸ்ட் பண்ணுவோம். இமெயில் மார்க்கெட்டிங் தமிழ். இந்த கீவேர்டு எத்தனை பேர் சர்ச் பண்ணுறாங்க? ஆடியன்ஸ் வந்து சர்ச் வால்யூம் கிடையாது. ஏன்னா இங்கே நம்ம கஸ்டம் டேட் வந்து 1 மாதத்துக்கு தான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஆல் அவைலபிள், அதாவது 20 இருக்கிற டேட்டாஸ் பூரா எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி நான் கூகுளுக்கு தர்றேன். அப்படின்னு அது ரிலேட்டடாக எனக்கு தருது. இமெயில் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக அது வந்து எனக்கு கீவேர்ட் தருது. நீங்கள் போயிட்டு அது எவ்வளோ சர்ச் வால்யூம் காமிக்குதுன்றதை பாருங்கள். எத்தனை பேர் பார்க்குறாங்க, அதுக்கு எவ்வளோ காஸ்ட்டு, இதெல்லாம் பார்த்துட்டு இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு ஆப்ஷன். அகைன் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா ஜஸ்ட் கூகுளில் போய்ட்டு நம்மளோட மெயினான கீவேர்டு என்ன, இமெயில் மார்க்கெட்டிங் தமிழ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கூகுளே நமக்கு நிறையா கீவேர்ட் சர்ச் பண்ணி பாருங்கள். இமெயில் மார்க்கெட்டிங் டூல்ஸ்ன்னு தமிழ்னு கொடுக்குதா, ஜஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து திரும்ப போய்ட்டு
இமெயில் மார்க்கெட்டிங் தமிழ் கொடுத்தோன்னா இமெயில் மார்க்கெட் டுட்டோரியல் தமிழ் கேட்குதா, இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு எனக்கு போஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறக்காண்டி சும்மா எக்ஸாம்பிளுக்காண்டி ஒரு 4 கீவேர்ட் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி நிறையா கீவேர்ட்ஸ் வந்து ஃபைன் பண்ணி எழுதிக்கோங்க. போட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆட் டாபிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே போய்ட்டு இது வந்து நமக்கு வந்து நேராக இது வந்து கொடுக்கணும்னு தேவையில்லை, விட்டுருங்க. ஆடு பிளேஸ்மெண்ட் இதுவும் நமக்கு, அதாவது உங்கள் ஆடு எங்கே ப்ளேஸ் ஆகணும்னு கேட்குது. நான் வந்து யூடியூப் சேனலில் ப்ளேஸ் ஆகணும் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இதை நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அப்படியே கீழே போங்க. இங்கே போனீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமானது. உங்களோட வீடியோ என்னவோ இந்த இதை காப்பி பண்ணி பேசிக்கோங்க. நீங்கள் எந்த வீடியோ ரன் பண்ண பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த வீடியோ தான் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ண போகிறேன். ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் காப்பி லிங்க் அட்ரஸ் கொடுத்துட்டு அப்படியே இங்கே வந்துட்டு அந்த லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணோன்னா கீழே வந்து காமிக்கும், அந்த வீடியோவான்னு காமிக்கும். ஓகேங்களா? ஒரு தடவை கன்ஃபார்ம் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவான்னு பார்த்துட்டு அப்படியே கீழே வாங்க. இந்த இடத்துல ஃபைனல் யூஆர்எல் கேட்கும். அப்படின்னா என்னென்னா சும்மா அந்த வீடியோ வந்து எந்த யூஆர்எல் கேட்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட மெயின் கீவேர்ட் இருக்குது பாருங்கள், இமெயில் மார்க்கெட்டிங் தமிழ் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு அப்படியே கீழே வாங்க. இந்த இடத்துல ஹெட்லைன்ஸ் கேட்கும். உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஆடியன்ஸ் வந்து எப்படி காமிக்கணும் அப்படின்றத ஹெட்லைன்ஸ் கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் இந்த ஹெட்லைன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க தெரியலைன்னா இந்த கீவேர்டு சர்ச் பண்ணலாம் வந்துச்சு பாருங்கள் ஒரு கீவேர்டு. இந்த கீவேர்டை ஹெட்லைனாக கொடுத்துக்கோங்க. இமெயில் மார்க்கெட்டிங் டுட்டோரியல் இன் தமிழ் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் நான் அதை 2 கொடுத்துறேன். ஆனால் நீங்கள் வந்து நிறைய ஹெட்லைன்ஸ் கொடுங்க. நான் இப்போ உங்களுக்கு சாம்பிள்ஸ்க்காண்டி 2 கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அப்படியே கீழே வர்றேன். கீழே வந்து ஆட் நேம் கொடுத்துறேன், ஆட் கிரியேஷன் கொடுத்தோம். இந்த இடத்துல பாருங்கள் பிட் ஸ்ட்ராட்டஜி காஸ்ட் பர் வியூன்னு இருக்குது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது ஒரு தடவை உங்கள் வீடியோவை பார்க்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ காசு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற கேட்குது ஒரு வீடியோவுக்கு. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ₹1 கொடுக்குறேன். என்னுடைய ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு ₹1 அப்படின்ற கொடுத்துட்றேன். கூகுளே உங்களுக்கு வந்து சஜஷன் பண்ண அந்த பண்ணது பாருங்கள், வியூஸு 670லேருந்து இவ்வளோ வியூஸ் போகும், இம்ப்ரெஷன் போகும் அப்படின்னு கேட்குது. இதை மாற்றுறேன்னா மாற்றிக்கலாம். அதாவது நான் வந்து 0.50 காசு கொடுக்குறேன்னு வச்சுக்கோமே. கீழே பாருங்கள் கூகுள் நமக்கு சஜஷன் பண்ணது பாருங்கள், ஒரு பிட்டு வந்து ரொம்ப லோவாக இருக்குது, அட்லீஸ்ட் 0.71 71 காசாச்சும் கொடுங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா கூகுள் சொல்கிற மாதிரி 0.71 அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த ரைட் சைடு பாருங்கள், இதெல்லாம் கொடுத்துட்டு ஜஸ்ட் கிரியேட் கேம்பெயின் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் நம்ம யூஆர்எல் வந்து தப்புன்னு காமிக்குது. ஸோ நான் வந்து சரியாக சூஸ் பண்ணல. ஸோ நான் எந்த வீடியோ கொடுக்க போகிறேனோ அந்த வீடியோ திரும்ப காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல அந்த யூஆர்எல் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? என்ன சொல்லுது, தேர் ஆர் லீகல் கேரக்டர் இன் ஸ்ட்ராங்குன்னு சொல்லுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா HTTPS அண்ட் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நம்ம சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தப்பானது வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதை வந்து ஒரு தடவை அனலைஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு இது தப்பு என்ன பண்ணுறது தெரியல, அந்த பக்கத்தில் கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை கொடுத்துருவோங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இந்த யூஆர்எல் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்ற கொடுத்துருக்காங்க. ஸோ சர்ச் நான் அந்த வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு இந்த ஒரு வீடியோ அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள் நான் அந்த வீடியோவோட யூஆர்எல் கொடுத்துக்கி அங்கே கொடுத்தோம்னா கரெக்டாகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்க எல்லா ஆப்ஷன் நம்ம கொடுத்த ஆப்ஷன்ஸ்லாம் கரெக்டான ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. டேட்டு கரெக்டாக இருக்கா, லொக்கேஷன் கரெக்டாக இருக்கா, லாங்குவேஜ், டார்கெட் வியூ இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் இதில் ஏதாச்சும் தப்பாக இருந்துச்சுன்னா பேக் போய்க்கோங்க. ஓகேங்களா? நான் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ வந்து கண்டினியூ டு ஓவர் வியூ அப்படின்ற கொடுத்துட்டேன். அப்படி கிளிக் ஒரு தடவை பார்த்துருங்க. கிளிக் பண்ணேன்னா காமிக்கு ஹைடான எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கண்டினியூ டு ஓவர் வியூ அப்படின்ற கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இன்னும் உங்கள் கேம்பெயின்ஸ் வந்து அண்டர் ப்ராசஸில் இருக்குது. ஜஸ்ட் 1 or 2 hours, ஒரு மினிமம் ஒரு 2 hours எடுத்துக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வந்து 2 நாள் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொன்னேன் தெரியுங்களா, ஏன் கேம்பெயின்ஸ்க்கு வந்து 1 வாரம் டைம் கொடுங்க, நல்லா டைம் கொடுங்கன்னு. ஏன்னா அந்த கேம்பெயின் வந்து பப்ளிக்காக ரிவ்யூ ஆகிறதுக்கே 1 நாள் 2 நாள் எடுத்துக்கிறது. ஸோ நீங்கள் மொத்தமாக 2 நாள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்த்து இல்லை. அதனால தான் டைம் அதிகமாக கொடுக்க சொன்னேன். ஓகேங்களா? இப்போ நம்ம கேம்பெயின் வந்து ரிவ்யூ ஆகி பப்ளிஷ் ஆகிடும். ஓகேங்களா? இப்படி தான் பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் வீடியோவை இந்த கூகுள் ஆட்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுறது. நீங்கள் கூகுள் ஆட்ஸில் நிறையா தெரிஞ்சுக்கணுச்சுன்னா சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.